பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு சூப்பராக எல்லா பலகாரத்தையும் செஞ்சுருக்காங்க. முறுக்கு, அதிரசம், அதுக்கு அடுத்ததாக சிக்கனு, மட்டனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்களம்மா, ஏதாச்சும் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைத்த அப்படி எதுவுமே நாங்கள் மறக்கலை, எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா, ராஜி இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எல்லோரும் போய் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை, நீங்கள் போய் உட்காருங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க. மயில இருந்துட்டு, ஆமாத்த நீங்கள் போய் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆள் ஆளுக்கு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல நாள் அதுமா, புருஷனோட போய் உட்காந்து சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை நீங்களும் தானே போய் உட்காரணும், போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கதிர் இருந்துட்டு, யாரும் யாருக்கும் பரிமாற வேண்டாம், இங்கே பாருங்க, உங்களுக்கும் இலைய பக்கத்தில் வச்சுக்கோங்க, எங்களுக்கு போகிறத அந்த இலையில போட்டு வச்சுருங்க, போட்டதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் யாருக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. மயில இருந்துட்டு போய் சரவணன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனோட பக்கத்தில் உட்காந்து, அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்திலும் மீனாவும் அதுக்கடுத்து உட்காந்துக்கிறாங்க. இப்படி மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட போயிட்டு, இதே நம்ம கோட்டஸில் மட்டும் நீங்கள் நினச்ச மாதிரி தனியாக தீபாவளி கொண்டாடிருந்தா கடையிலேருந்து கெட்டுப்போன சட்னியும் இட்லியும் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கணும், இந்த மாதிரி வகை வகையெல்லாம் சாப்பிட்ருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன பண்ணாலேயே அடங்கவே மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் கடுப்பாகிறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யாவுக்கு சிக்கன் குழம்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும், பழனி இருந்துட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவுக்கு வந்து சந்தோஷமாக பரிமாறிட்டு இருக்காங்க. சுகன்யாவும் பழனியை நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தோன்னு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெத்தலெல்லாம் போட்டதுக்கப்புறமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்கவும், இல்லை மாமா, எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆள் ஆளுக்கு ஜோடி ஜோடியாக நின்னா தானே ஃபோட்டோ நல்லா இருக்கும், நீ என்ன கஷ்டப்படுற, இது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே ஜோடி ஜோடியாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் பக்கத்தில் செந்தில் நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே, டே சரவணா, நீ அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு வாடா, அப்பாவோட பக்கத்தில் வந்து நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா பட்டாசு அடிச்சிட்ருக்காங்க. பழனிக்கு பட்டாசுனாவே ரொம்ப பயம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து கேட்கவும், பார்த்தா எப்படி தெரியுது, பட்டாசை வெடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இத்தலோட பட்டாசை வெடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ரகலையை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லவும், நான் எவ்வளோ தைரியமாக வெடிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வெடிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன பட்டாசுலாம் காலி ஆகிடுச்சு, அது எப்படியாவது அரசி தான் மறைச்சி வச்சுருக்கணும், நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் நீங்கள்லாம் போனால் ஏமாத்திடுவா, நான் வரேன்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியும் கூட போகிறாரு. இவர் எப்பவுமே இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் நினைக்கவும், அதுக்கடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம மயில இருந்துட்டு சரவணோட ரூமுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து இந்த பலகாரம்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டே கொடுக்கவும், இல்லை இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து போகவும், சரவணன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை, உன்னோட ஆதார் கார்டு கொஞ்சம் கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டா, என்னோட ஆதார் கார்டா உங்களோட ஆதார் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெளிவாக தானே சொல்கிறேன், உன்னோட ஆதார் கார்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து மாமா, ஆதார் கார்டை கையில் வச்சா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே எங்கேயாவது தான் இருக்கும், நான் தேடி பிடிச்சி தரேன் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஆதார் கார்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்கவும், சரவணன் இருந்துட்டு, இல்லை நீங்கள் கிச்சனில் பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன், அப்போ உன்னோட திருட்டுத்தனத்தை நானும் தான் கவனித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, நான் திருட்டுத்தனம் பண்ணனா, நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்கவும், அப்போ வயசை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கல்ல,
அதை நான் நல்லாவே கேட்டேன். அதில் இருக்கிற உண்மையை மறைக்கிறதுக்காக நீ என்னென்னமோ பொய் சொல்லிட்டு இருந்தல்ல, அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஐயையோ! அங்கே பேசினது இந்த மனுஷன் காதலியா வந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் நினைக்கவும், என்னாச்சு மாமா? அதில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ சின்ன வயசில் நம்ம என்ன மார்க் எடுத்தங்கன்னு இப்போ கேட்டால் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும்? முடியாதுல்ல. அந்த மாதிரி தானே நானும் தெரியாதத்தனமாக சொல்லிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்க. பொய் சொல்கிறதா சொல்லுவீங்க. நான் என்ன பொய் சொன்னேன்? இல்லை, எல்லா விஷயத்துலேயும் பொய் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துலேயும் நீ பொய் சொல்லியிருப்பியா? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா? உங்களை விட நான் 2 வயசு கம்மி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உடனே சரவணன் இருந்துட்டு என்னோட வயசு அதிகம் கம்மியாக நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆதார் கார்டை மட்டும்தான் கேட்டேன். நீ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே எங்கேயாவது தான் இருக்கும். நான் அப்புறமா தேடி பிடிச்சி தரேன். இப்போ எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது நல்லாவே தெரியுது. இவகிட்டே இருந்த அந்த ஆதார் கார்டை வாங்கி எப்படியாவது வயசை நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பொய்க்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம தங்கமயில் இருந்துட்டு நல்ல நாள் அதுமா கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. இப்படி இவர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே. இந்த ஒரு பொய் மட்டும்தான் இவருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த பொய்யும் தெரிஞ்சு போச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? தீபாவளி அதுமா நான் எங்கள் வீட்டில் போய் செட்டில் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில இருந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் இருந்துட்டு நம்ம பழனி இருந்துட்டு பட்டாசு அடிச்சிட்டு இருக்கிற போது, ஏங்க உங்களுக்கு ஞாபகமாகவே இல்லையா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் வீட்டில் இருந்து தீபாவளிக்கு அழைச்சாங்கல்ல, நம்ம போயிட்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் இல்லை நானே மறந்து போயிட்டேன். சரி இரு போய் மச்சங்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழனி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போன உடனே, மச்சான் அது வந்து என்னன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. டேய் உனக்கு ஆயுசு 100டா. உன்னை பற்றி இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன். பிள்ளையாரப்பட்டில் போய் பணம் கொடுக்கணும், அதை போய் வாங்கிட்டு வந்துரு. தீபாவளி அதுமா அவரை பிடிச்சதும் உண்டு, இல்லாட்டி பணத்தை வாங்க முடியாது. வீட்டில் இருக்கிற யாரைனாலையும் அனுப்பியிருக்கலாம், ஆனால் நீ போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு சொல்ல வராங்க. என்னடா போகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்பிடுறாரு. சுகன்யா இருந்துட்டு அவங்க வீட்டில் யாராச்சும் அனுப்பியிருக்கலாம், ஆனால் அவர் அனுப்பாமல் நீங்கள் மட்டும்தான் இழிச்சாயின்ற மாதிரி உங்களை அனுப்புகிறாரு. இது கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நேராக அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. பழனி இருந்துட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்திலுக்கு இருந்துட்டு மீனாவோட அப்பா கால் பண்ணுறாங்க. காலையிலேயே வருவீங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லை. இப்போயாச்சும் நீங்கள் வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு என்னம்மாம்மா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஒன்று அம்மா கூட இருப்பா இல்லை ராஜியோடு இருப்பா. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மீனா, ராஜி, அதுக்கு அடுத்ததா நம்ம கோமதி, அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. செந்தில் அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.